இன்றைக்கி வீடியோவில் கேரளா ட்ரெடிஷ்னல் ரெசிபியான பால் கப்பா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கப்பான்றது மரவள்ளிக்கிழங்கு வச்சு தான் இந்த ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் இங்கே 1 கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதோட தோலை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். நல்லா தோலெல்லாம் உரித்ததுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தென் இதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிலோ கிழங்கு நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படியே பாயிலிங் மெத்தடில் வேக வச்சாலும் சரி, இல்லை ப்ரெஷர் குக் பண்ணாலும் சரி. ப்ரெஷர் குக் பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் கொஞ்சமாக இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் 2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா 2 விசில் போல் ப்ரெஷர் குக்காக வச்சுக்கோங்க. மசாலா அரைக்கலாம். 4-5 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தென் இப்போது கோகோனட் மில்க் ரெடி பண்ணலாம். நான் இங்கே ஒரு தேங்காயிலேருந்து தான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஒரு தேங்காவை நல்லா அரைச்சி ஃபஸ்ட்டு பால், 2வது தேங்காய் பால் தனித்தனியாக எடுத்துக்கலாம். பால் கொஞ்சம் கட்டியாக இருக்கும், செகண்ட் ஒன் ரொம்ப லூஸாக இருக்கும். இப்போது நம்ம கப்பாவை வேக வச்சு எடுத்தாச்சு. இதில் கோஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 2வதாக எடுத்து வச்சுருந்த பால் கோகோனட் மில்கை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை ஒரு லோவிலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள். சால்ட் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணியிருக்கனால பார்த்து ஆட் பண்ணால் போதும். இதை நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் போல் இதே லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இது நல்லா கலந்து விட்டுட்டு பபிள்ஸ் வர ஸ்டேஜ் ஆகக்குள்ள ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பாலை ஊற்ற சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு வச்சுருக்க தேங்காய் பாலை அப்படியே ஆட் பண்ணால் திரியறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதனால தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ண சொன்னேன். தண்ணி போல் ஆயிடுச்சேன்னு பார்க்க வேணாம். மரவள்ளிக்கிழங்குன்றதுனால சீக்கிரமாகவே இது குறுகி வந்துடும். இப்போது இதுக்கான தாளிப்பை பார்த்துடலாமா. ஒரு தட்கா பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ட்ரை சில்லியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 5-6 கருவேப்பிலை இலையும் இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா தாளிப்பு கொடுத்த உடனே இதை அப்படியே எடுத்து இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆயில் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான், பால் கப்பா ரெடி ஆயிடுச்சு. இது ஃபிஷ் கறி கூடயோ சிக்கன் கறி கூடயோ வச்சு சர்வ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி